Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்த இங்கிலீஷ் 10th இங்கிலீஷ்கான ஆன்சர் கீ பார்க்க போறோம். क्वेश्चन ஓவராலா பாத்தீங்கன்னா ஈஸியான क्वेश्चन தான். 1 மார்க்ல மட்டும் ஒரு 2-3 क्वेश्चंस வந்து நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி நம்ம கொடுத்திருந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் 2 மார்க்லயும் கேட்டிருந்தாங்க. பேராகிராஃப்லயும் நம்ம சொன்ன மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலா ஈஸியான क्वेश्चन. சென்டம் எடுக்கிறது அப்படின்றது மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. சரியா? சரி, இப்போ சினானிம்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन இன்டைஜினஸ்லிக்கு ஆப்ஷன் சி நேச்சுரலி. செகண்ட் क्वेश्चन பிளெயின்டிவ்லிக்கு ஆப்ஷன் ஏ சேட்லி. தேர்ட் क्वेश्चन அன்பர்டர்ப்டுக்கு அன்டிஸ்டர்ப்டு ஆப்ஷன் பி அன்டிஸ்டர்ப்டு. ஃபோர்த் வெட்டுக்கு ஆப்ஷன் ஏ பிளண்ட். ஃபிஃப்த் क्वेश्चனுக்கு ஆப்ஷன் பி கிரஃப்லிக்கு ஹாப்பிலி. சிக்ஸ்த் क्वेश्चन இன்க்ளூஷனுக்கு ஆப்ஷன் சி எக்ஸ்க்ளூஷன். செவன்த் क्वेश्चனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ்க்கு ரேடி ஆப்ஷன் பி. எய்த் क्वेश्चन ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்டு நியூட்ரிஷனுக்கு வந்து மால் நியூட்ரிஷன். நைன்த் HDMI அப்ரிவேஷன் வந்து ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். டென்த்துக்கு பிரியா ஃபெல்ட் ஹாப்பி டு கெட் அலாங் வித். 11th क्वेश्चனுக்கு டிராஃபிக் ஜாம். 12th क्वेश्चन வந்து அவுட் ஆஃப். 13th லாக்டு. இந்த 13th क्वेश्चन மட்டும் நிறைய பேர் தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. 14 வந்து we are on our way to கொல்கத்தா from சென்னை. சரியா? இதான் 1 மார்க்கான ஆன்சர் கீ. ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 4 கொஸ்டின் இந்த 3 கொஸ்டின்ஸ் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்ல தான் கேட்டிருந்தாங்க. 15, 16, 17 மூணுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட். அதே போல அப்ரிசியேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருந்தது. இந்த 19th, அதே போல 20th ரெண்டுமே, 21 ரெண்டுமே, 22 ரெண்டுமே எல்லாமே வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்ல தான் அப்ரிசியேஷன்ஸும் கேட்டிருந்தாங்க. கிராமருக்கான ஆன்சர்ஸ் பாருங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பானு சேஸ் that she is enjoying her holidays. சரியா? டென்ஸ் மாற்றக்கூடாது, ஏன்னா இங்கே சேஸ் வந்துருக்கிறதுனால டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நம்ம எழுதணும். 24 அதர் வாய்ஸ் வந்து the enemy has been defeated by our army. 25 பங்க்சுவேஷனுக்கு வந்து இங்கே டபுள் கோட்ஸ் போடணும், ஹேவுக்கு ஹெச் கேபிட்டல், இங்கே கொஸ்டின் மார்க் போடணும், லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஹோம்ஸ்க்கு ஹெச் கேபிட்டல். அதுக்கப்புறம் சிம்பிள் சென்டென்ஸ் 26 வந்து இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் சிக் ஷீ அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல். இன்ஸ்பைட் ஆஃப் ஹெர் சிக்னஸ் ஷீ அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல். இது ரெண்டுமே நமக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருந்தாங்க. 27ல ரீஅரேஞ்ச் வந்து கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. ரீஅரேஞ்சு ஏ வந்து த மவுண்டைன் ரோட் இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சர்ஸ். பி வந்து when the winds are picking up really tough you can see it. சரியா? நெக்ஸ்ட் ரோட் மேப் வந்து ஈஸியாக தான் இருந்தது. சரியா? பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் கேட்டிருந்தாங்க, செகண்ட் ப்ரோஸு, 5th ப்ரோஸு, 6th ப்ரோஸு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 ப்ரோஸ் படித்தா எழுதிடலாம்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதே போல் போயம்ல பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 6th போயம் கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு போயம் அட்டன் பண்ணிட்டு இதை கூட நீங்கள் எழுதியிருக்கலாம். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கோல்டு ஸ்கோல்டு மீட்டு ஸ்ட்ரீட்டு, ஏஏபிபி. இதுக்கு பர்சானிஃபிகேஷன் இல்லைன்னா எபித்தெட்டு. அலிட்டேஷன் வேர்ட்ஸ் வந்து சம்மர் ஸ்கோல்டு. ஓகேவா? அது பேராஃப்ரேஸு. தென் ரீஅரேஞ்சுக்கான கரெக்டான ஆர்டர் வந்து இதுதான். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து லிட்டில் பீட்டர் இந்த லைன் வரும், அப்புறம் வைல்ட் ரிட்டர்னிங், பீட்டர் ரியலைசஸ், பீட்டர் ஸ்டாப்ஸ், பீட்டர் பிகம்ஸ். இந்த ஆர்டரில் தான் கரெக்டாக எழுதணும். அதே போல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சிக்ஸாக் 2வது சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது, அந்த 2 1 மார்க் தவிர. யாரெல்லாம் 1 மார்க்கில் 14 out of 14 எடுத்திருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.